ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கடையிலலாம் கிடைக்காத நீங்களே தான் பண்ணி சாப்பிட்ணும். நல்லாயிருக்கும். கட்டா மிட்டாவாக இருக்கும். ஸ்வீட் சார் புளிப்பும் இனிப்புமா இருக்கும். அதுக்கு மாங்காய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, வெள்ளரிக்காய் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா எடுத்து வச்சுருங்க. வெள்ளரிக்காய், அப்புறம் டர்பூஸ் நம்ம இந்த மாதிரி அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு, ராக் சால்ட்டு அது கொஞ்சம் போட்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் போட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சிட்டு அதையும் அடித்து மிக்சியில் அடித்து வடிகட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்டி அந்த மாதிரி மோர் ஏதாவது வாங்கினதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நல்லா வெந்நீர் போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா டம்ளரில் கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இதை கொஞ்சம் பாதி இது ஊற்றி இந்த தர்பூசணி ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம சியா சீட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது 1 டேபிள் ஸ்பூனு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிடும். அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு பெப்பர் பவுடர் போட்டு இது மாதிரி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அதை இந்த பவுல்லேருந்து எடுத்து ஊற்ற வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு, அப்புறம் அந்த மாங்காய் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிட்டு ஃப்ரீசர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். குச்சி ஐஸ் மாதிரி நல்லாயிருக்கும். பாப்சிக்கல் சூப்பராக இருக்கும்.